என் பேர் புகாரி. நான் இத்தனை வருஷம் 55 வருஷமாக ஆயுஷ்மியாரம். எனக்கு இப்போ 76. ஆனால் ஸ்கூல் படிமா எல்லாம் தெரியும். போலீஸ்காரனுக்குன்னு தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு யாரும் பண்ணுறீங்க கோவில் கொள்ளையை டேஸ்டன் கொள்கை அப்படியே ஆசை தான். 5 ரூபா 10 சின்ன கணக்கு தான் எங்களுக்கு வரும். எல்லாம் திண்டு முடிஞ்சு இந்த ஸ்கூல் விடுற நேரம் 5 ரூபா 10 ரூபா கையில் வச்சுன்னு வருங்க. அங்கல்னு சொல்லி வருங்க. அதுக்கு தான் அந்த 5 ரூபா 10 ரூபா தான் நாங்கள் எடுக்கிறோம். மற்ற சாலி பெரிய சாலையெல்லாம் கேன்டீனுக்கு போயிட்டு மிச்சம் முடிச்சுன்னு வருவோம். அங்கல் இன்னும் சில ஒரு 4 rupees தான் அங்கல். அப்படின்னா 60 ரூபா குறைய கொடுத்து அப்பவும் கொடுக்குறீங்க. சளி இல்லாட்டியும் கடனும் கொடுக்குறேன். கூட்டினா இனி பொடிமா எடுக்க மாட்டாங்க. பொடிமா நான் வாரக்குள்ள பொடி சொல்லி அவ்வளோதான் இருக்குது. அதை தான் நாங்கள் பராண்டி எடுப்போம். இல்லை அவனால தான் நாங்கள் கொஞ்சம் யாரும் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லாட்டி எனக்கு யாரும் பண்ணிக்கல. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 500 600 கேட்டு இல்லை அப்படியே அங்கே இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட இப்போ 2-3 மாதம் போகிறது தான் ஸ்கூல் கிட்ட ஒன்று விற்க வேணாம் ரெண்டு அங்கனையே ஒருத்தரையும் வியாபாரம் பண்ண வாங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அங்கே டேஸ்டன்கிட்ட போகணும். டேஸ்டனை பிடிச்சிட்டு தான் ரோலுக்குமா இருப்பாங்க. எல்லாம் தேடி வாங்க குடிமா எல்லாம் பெரிய பெரிய குடிமாரெல்லாம் வருவாங்க. கையை போட்டு தான் அவங்க எடுப்பாங்க. நான் கொடுக்க மாட்டேன், கையை மட்டும் தான் எடுப்பேன். ஆனால் அவங்க ட்ரெயினும் கலவும் எடுப்பாங்க தான். ஏசோ மேலாவே பொடிமா ஸ்கூல் பொடிமா தானே பேசினா வரமாட்டேன். நாளைக்கு இங்கே அடிக்க வரமாட்டாங்க. அதில் இருக்குது நெட் இருக்குது, பெண்ட் இருக்குது, நெல் இருக்குது, உட்டைப்பால் இருக்குது, பால் இது ஐஸ் இருக்குது, சாக்லேட் இருக்குது, 5 ஜாயம் இருக்குது. ஜூஸ் பேக்கெட் தான் ஒன்று ஜூஸாக கரைச்சி இப்போ நாங்கள் சர்வத் கரைப்போம் தானே அதே மாதிரி சர்வத்தை கரைச்சி ஜூஸ் பேக்கெட்டை கணக்காக நாங்கள் அளவுக்கு வெட்டி ஒரு சைடு எப்படி பற்றிக்கிட்டு அது பூரா அந்த ஜூஸை ஊற்றி மரப்பேன வாயை பற்றிக்கிது. அது பூரா ஐஸ் பட்டத்துக்கு போடுது. அது கல்லாகும். அது கல்லாயின போட்டு தான் எனக்கு கல்லாகும். அதே நீ பொடிமான கொடுக்கக்குள்ள கத்தினி கிட்ட வச்சுருந்த பஸ் கல் அது இப்படி ஒட்டுவான். வாய்ச்சி இந்த மரக்கறி வியாபாரம் பண்ணியிருக்கேன், மீன் வியாபாரம் பண்ணியிருக்கேன், ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். தியேட்டர் டிசிமா தியேட்டர் தெரியுமா, கேம் பாஸ் அதில் ஆப்ரேட்டர் வேலை செஞ்சுருக்கேன். 7 வயசுக்கு எல்லாம் செஞ்சுருக்கேன். அது பொறுத்து தான் ஐசி வியாபாரத்தை பொறுத்து தான் ஐசி கொடுத்துருக்கேன். பேரண்ட்ஸ் மாரும் வருவாங்க வீட்டில் கொண்டு போய் அப்பயே அங்கிள் மேவாகி அப்பயே எதிரிக்கல அப்பயே அதெல்லாம் மே வச்சுட்டு என்னன்னு நின்றுவாங்க. அசனை இவ்வளோவாகி கட்டிதமா மேக்க அதான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அதன் பேரெல்லாம் இவ்வளோவாகினா பெருக்கணும் படி மேக்க அவன் அப்படி டிக்கெட்டுக்கு அரங்க உண்ணாவில் டக்கா ஹாஸ்பெட்டியாரியா போடுவான்னு கொண்டு போவான்னு கிழமை ஒரு 25-50 கொடிமா வீட்டுக்கு கொண்டு போவான். டீச்சர்ஸ் மாறும் எல்லாம் கொண்டு போகிறாங்க. இங்கே தான் நான் பிறந்தே வந்தாலும் இங்கே தான் மீனாட்சி ஸ்ட்ரீட்டு தான். சந்தோஷம் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு வாய்ப்பு போனதோட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு டவுட் எல்லாம் முடிஞ்சு. இப்போ முதலோடு தான் வாழ்க்கை வீட்டில் இருக்குது சந்தோஷம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யுது பிள்ளைகளை தான் சந்தோஷம் பண்ணிக்கிட்டு. இப்போ மற்ற அண்ணன் சிவாரணிக்கும் அம்மா முட்டைக்காரணிக்கும் அவங்களே என்னிட்ட தான் ஓடிட்டு வருவாங்க. அங்கிள் மட்டத்துக்கா தின்னு மட்டத்துக்கு தின்னு அப்படி என்னிட்ட தான் ஓடி வரோம். ஒரே தான் கடன் ஓடி வர நிறைஞ்சிடுவான்னு சுற்றுவேன். அப்படியே ஆயிடுச்சு. அவங்களோட வாப்பமாருன்னு சொல்கிறான் அங்கிள் காயம் என்னோட சின்னத்தில் ஆயிடுச்சு எடுத்தவங்க பெருசாக பெரிய போனவங்க அவங்க பெரியாகி கல்யாணம் முடிஞ்சு அவன்கிட்ட பிள்ளைன்னு என்கிட்ட தான் எடுக்குது. வந்தால் கையை கொடுப்பான் அங்கிள் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு நிமிஷம் பேசுவாங்க. நானும் நிமிஷம் பதிலாக கொடுப்பேன். கொடுத்தா அதுக்கப்புறம் ஆச்சு பேர் தான் கொடுப்போம். வானா டோவான் கொடுப்போம். கொடுத்துட்டு போ பொக்கெட்டோ 200 rupees 500 rupees போடுவான். நான் வானான்ட்டு அங்கிள் அப்படியே கொடி காலேந்தில் தன்வானி அப்படி தேங்க அப்படி லோக்கு ஸ்கூலில் நிற்காங்க. இன்னும் பலாண்டே பறந்த கட்டி கவுதி இன்னைக்கு பலாண்டி அங்கிள் ஸ்டில் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு போவாங்க.